மனுஷனை கடைசி வரைக்கும் மனம் திரும்புவதுக்குள்ளே நடத்துனதுன்னு சொல்ல வரேன். ஒரு திரும்பி பார்க்கிறார், இவன் மனம் கசந்து அழுகிறான். இவ்வளோ தூரம் 70-80% வரைக்கும் வந்த பேதுருவே அவனால் 10% நின்று இருக்கலாமே. அப்படி ஒன்றும் ஏற்றிட மாட்டாங்க சிலுவையில். பயம் தானே. நீ அவரோட தானே இருந்த ஏறு வண்டியிலன்னா என்ன பண்ணுறது? நமக்கு பயம் இல்லையா? இப்போது கிழின்னு கிழிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். பிரியமே ரூபவதியே, அபிஷேகம் என்பது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணாது. கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாகும் அபிஷேகம் வந்த உடனே என்ன செய்கிறாரு? அவர் இவருன்னு பேசுகிற அளவுக்கு அந்த அபிஷேகம் ஒரு கனத்தை கொடுக்குறது பேதுருவே. அதுக்கு முன்பு வர பேதுரு வந்தான் போனான் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த செய்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தேவனுடைய அப்போஸ்தலரிடத்திலும் கர்த்தர் மகிமைப்படாத அளவுக்கு பேதுருவிடத்தில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் சபை போதகர் என்பதெல்லாம் கர்த்தர் மகிமைப்படவில்லை. அவர் ஒரு உண்மையான ஒரு விசுவாசம் இருந்தபடியினால் கர்த்தர் அந்த ஊழியத்தை கொடுத்து ஊழியனாய் கர்த்தர் மாற செய்கிறார். இவனுடைய கண்களும் திறக்கப்படுகிறது. மறுதளித்த மனுஷன் அபிஷேகத்து மூலம் புதுப்பிக்கப்படுகிறான். இந்த இரவு வேளையில் நான் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், மறுபடியும் நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள். மறுபடியும் உங்களுடைய ஆதி மேன்மை திரும்ப வரும். ஆனால் அப்பொழுது நமக்கு சரீர பிரகாரமாய் வந்தது. இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியில் வருகிற பொழுது நமக்கு மிக பெரிய ஒரு திருப்பு முனையை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் தேட 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 ஆழத்திற்குள்ளே வர 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 பூமிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு நிரம்பி வழி ஆரம்பிக்கும். முந்தின நாட்கள் அப்படி இல்லை. சுவிசேஷ புஸ்தகத்தில் வந்த ஜனங்களை போல திரளான ஜனங்க வந்தாங்க, சுகத்துக்கு வந்தாங்க, விடுதலைக்கு வந்தாங்க, அவர்களுடைய அற்புதத்திற்கு அவர்கள் வந்தாங்க. அதன் பிறகு எங்கு போனார்கள் என்றால் தெரியவே இல்லை. இது வரைக்கும் தெரியவில்லை. அப்பொழுதே எழுத்திலே அடங்காத அளவுக்கு சாட்சிகளே புத்தகம் கொள்ளாத அளவுக்கு வந்ததென்றால் ஒரு குடும்பத்துக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படி இருந்திருக்கும்? மேல் வீட்டாரில் வந்ததோ 120 பேர். எம்மாவூரிலே சீஷருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். அவருக்கு இப்பொழுது நம்மோடு கூட இருந்தால் எவ்வளோ நல்லா வந்தது. அவர் இருந்த பொழுது சொன்ன வசனங்களாம் இறுதியில் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது தேவன் தரிசனமாகி அவர் கண்களை திறக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கிற வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய தரிசனத்தை காண முடியாது. கர்த்தருடைய தரிசனம் காண முடியாது. சில மன ரீதியான திரும்புதல் இருக்கிற வரைக்கும் உங்களால் அந்த தரிசனத்தையும் பெற முடியாது. எழுத்தின்படியே சொல்லுகிறேன், நீங்கள் விண்ணப்பங்கள் ஜப குறிப்புகள் இதற்காக வந்த ஜனங்களாக கூட இருக்கலாம், தவறு இல்லை. அது கண்டிப்பாக கர்த்தர் தருவார். ஆனால் திரும்பி போகலே ராஜ்யபாரத்தை உடையவனா நீ திரும்பி போக வேண்டும். திரும்பி போகலே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கம் என்னென்று தெரிந்து கொள்ள வேண்டும்.